மாற்றுக்களத்தின் 31வது நிகழ்வில் தொழிலாளர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காலையிலிருந்து உற்பத்தியில் உழைப்பு சக்தி செலவிட்டுவிட்டு தற்பொழுது மீதமிருக்கும் சக்தியை இந்த சமூகத்திற்காக நாம் ஏதோ ஒரு வகையில் செலவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் வரவேற்கவும் நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்த சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு புத்தகம் தானே அப்படின்னு அந்த புத்தகத்தின் தாள்களின் எண்ணிக்கையை வச்சு இதை நம்ம அறிமுகப்படுத்தலாம், சின்ன புத்தகமாக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த புத்தகம் சிறிய புத்தகமாக இருந்தாலும் கனத்த வரலாறு இந்த புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகம் பாலஸ்தீனம் நம்மால் என்ன செய்ய முடியும். மாற்றுக்களத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிகழ்வுகளுக்கு முன்னாடி இதே பாலஸ்தீனத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். வரலாற்று பார்வையில் பாலஸ்தீனம், வர்க்க பார்வையில் பாலஸ்தீனம் அப்படின்னு நம்ம மாற்றுக்களத்தில் நம்மளே நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். இருந்தும் மீண்டும் ஏன் பாலஸ்தீனத்தை நம்ம கையில் எடுக்கணும்னா, நம்ம அன்னைக்கு எடுத்து நம்ம அந்த விஷயங்களை பேசும் பொழுது நமக்கு கிடைத்த தகவல்கள் என்பதெல்லாம் சமூக வலைதளங்களில் இருந்தும் மற்ற விஷயங்கள் இருந்தால் நம்ம விஷயங்களை கேள்விப்பட்டு எடுத்து தொழிலாளர்கள் மத்தியில் அந்த விஷயங்களை கொண்டு சேர்த்தோம். ஆனா இப்போ இந்த பாலஸ்தீனம் அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி தொழிலாளிகிட்ட கொண்டு சேர்க்க விரும்புறோம் அப்படின்னா, அந்த பாலஸ்தீனத்திற்கே சென்று அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள், சூழ்நிலைகள், வரலாறு, அங்க என்ன பிரச்சனைங்கிறதையும் உள்வாங்கிக்கிட்டு வந்த ஒரு தோழர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல அவர் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறாரு. இந்த புத்தகம் கடந்த இந்த மாதம் 8ஆம் தேதி நினைவில்லை, 8ஆம் தேதி நான் நினைக்கிறேன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மேடையில இந்த புத்தகம் அறிமுகப்படுத்தினார் அந்த தோழர். அவர் கூடுதல் சிறப்பு என்னன்னா, அவர் ஒரு தொழிலாளி மட்டும்தான் தனக்கான விஷயங்கள் மட்டுமின்றி இல்லாமல் பிறருக்கும் என்ன அப்படின்ற விஷயத்தை கொண்டு போகக்கூடிய அந்த சிந்தனை தொழிலாளி வர்க்கத்துக்கே உரிய சிந்தனை. அந்த சிந்தனையில் அவர் மூழ்கிட்டாரு. அது இயற்கையாகவே அவரோட பேரும் சிந்தனை என்றனால அந்த சிந்தனையும் ஒன்றி போனதுனால இந்த புத்தகம் இன்னும் ஒரு கூடுதல் மதிப்பை பெறுகிறது. அவருடைய அயராத பணி வேலைக்கிடையிலையும் நம்மள மாதிரி வேலை செஞ்சுட்டு இந்த புத்தகத்தை பற்றியான குறிப்புகள் எடுக்கிறது, அதற்கான தரவுகளை திரட்டுறது, அதற்காக பல புத்தகங்களை ரெஃபர் பண்றது அவர் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த புத்தகத்துல இயங்கிதான் அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. இது ஒரு மிகச்சிறந்த புத்தகம். பாலஸ்தீனத்தின் இன்றைய நிலவரம் என்பது நம்ம வாசிக்க அந்த புத்தகம் நம்மள ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்துக்கு உண்டாக்குது. இந்த புத்தகத்துல நிகழ்வுல இன்னொரு சிறப்பு நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன். என்ன விஷயம்னா, இந்த இடத்துல தொழிலாளி மத்தியில் இந்த புத்தகத்தை ஏன் வெளியிடணும், அறிமுகப்படுத்தணும் அப்படின்னும் பொழுது, எப்பொழுதுமே அடக்குமுறைகளாலையும் ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரிதான், இல்ல ஒரு மனிதாபிமானமற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், அதை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருப்போம் தொழிலாளி. இந்த தொழிலாளி அந்த ஒரு இடத்துல எனக்கு உரிமை இல்லை, எனக்கான சட்ட உரிமை இல்லை, எனக்கான நியாயமான விஷயங்கள் இல்லை அப்படின்ற விஷயங்களை உணர்ந்து அதைக்காக எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகள் மத்தியில் உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் அளிக்கப்பட்ட ஒரு இனத்தின் வரலாறு தான் இந்த புத்தகம் பேசுது. அதனால இந்த புத்தகம் தொழிலாளி அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்துல நம்ம வாசிக்கிற இந்த புத்தகத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாலஸ்தீனத்தை பத்தி அவர் ஏன் எழுதினார் அப்படின்னா, இந்த பாலஸ்தீனம்ங்கிற விஷயம் எப்போ வெளியில வரும்னா, அக்டோபர் 7, 2023 அப்போதான் அந்த பாலஸ்தீனத்தை பத்திய பிரச்சனைகள் வேகமாக வெளியில வருது. கரெக்டா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி. அது வரைக்கும் பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த அக்டோபர் 7, 2023 தான் இது வெளி உலகில் வேகமா பரவுது. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இந்த மாதிரி பரவுது. அப்ப அதுக்கு முன்னாடி பாலஸ்தீனத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, பாலஸ்தீனத்துல பிரச்சனை இல்ல, பாலஸ்தீனத்துல இஸ்ரேலால பிரச்சனை. பாலஸ்தீனியர்களுக்குள்ள பிரச்சனை இல்ல, பாலஸ்தீனத்துல இஸ்ரேலால பிரச்சனை. அப்ப இஸ்ரேல்லாம் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்ரேல் என்பது ஒரு நாடே கிடையாது. இஸ்ரேல் என்பது ஒரு நாடே கிடையாது. ஒரு நாடை உருவாக்கி இருக்காங்க. இயற்கையாக அமைந்த ஒரு நாடாக இஸ்ரேல் இல்லை.
அது வந்து உருவாக்கப்பட்டது, முதலாளித்துவ சமூகத்தால உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் இஸ்ரேல். அந்த நாடு இந்த பாலஸ்தீன மக்கள் மீது என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இந்த விஷயங்கள் வெளியில வருது. எப்படி வெளியில வருது அப்படின்னா, இஸ்ரேலியர்கள் மீது குண்டுமுளை பொழிந்த பாலஸ்தீன காசா தீவிரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து ஒரு தற்காப்பு போரை துவக்கி இருக்குது அப்படின்னு சமூக ஊடகங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்கள் மூலமா அனைத்து நாடுகளுக்கும் ஒரு தகவலை இஸ்ரேல் கொண்டு சேர்க்குது. அப்படி தற்காப்பு போர் துவக்கமா, இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதனால இந்த போர் துவங்கிச்சா அப்படின்னா அது இல்லவே இல்லை. அப்ப இந்த போருக்கு பின்னணி என்னன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது, இந்த இதுக்கு வந்து 18 முதல் 19ஆம் நூற்றாண்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா 18, 19ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து இங்க உலக அளவில் வந்து மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அப்ப அந்த மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மன்னர்களுக்கு வந்து அவங்க ஆளக்கூடிய நிலப்பகுதிகளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு வரையறையே வைக்க மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களை வந்து போர் புரிவாங்க. போர் புரிஞ்சு எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்தெல்லாம் அவங்களுடைய இடமா வந்து வளர்ச்சி எடுத்துக்குவாங்க. அப்படிதான் வந்து நிலங்கள் வந்து இருந்தது. அதே மாதிரி உலகம் முழுவதும் எல்லா நிலப்பரப்புகளும் அப்படிதான் வந்து ஆளப்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த டைம்ல வந்து 1789 வந்து பிரெஞ்சு புரட்சி வருது. அந்த பிரெஞ்சு புரட்சி தான் இந்த மன்னராட்சி என்பதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. இஷ்டத்துக்கு எதனாலும் செய்யலாம், மன்னர் நினைச்சா என்னன்னாலும் பண்ணலாம், மன்னருக்காக தான் மக்கள் அப்படிங்கிற அந்த 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 தத்துவத்தை வந்து உடைச்சிட்டு மக்களுக்காக தான் எல்லாம் அப்படின்ற இடத்த வந்து இந்த பிரெஞ்சு புரட்சி தான் கொண்டு வருது. அதுதான் வந்து சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாத்தையும் வலியுறுத்து. அந்த பிரெஞ்சு புரட்சியோட தாக்கத்துல இருந்து என்ன வருதுன்னா, அப்ப அந்த நிலப்பரப்புகளை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு வரும்பொழுது, எல்லாருமே இந்த நாடு அந்த நாட்டோட மன்னரை போய் போர் புரியாங்க, அந்த நாட்டு மக்களை சேர்த்து வளர்த்துக்கிறாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு கலாச்சாரம், மொழி, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப இந்த விஷயங்களை எப்படி பிரிக்குதுன்னு சொல்லி வரும் பொழுது அங்க மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு உடன்பாட்டுக்கு வராங்க. அப்படி மொழி வழியாக தான் இந்த நாடுகள்ல இந்த நிலப்பரப்புகள்லாம் வரையறுக்கப்பட்டு பிரிக்கப்படுது. அப்படி பிரிக்கப்படும் பொழுது அங்க யாரு வந்து அங்க இந்த யூரோப்ல இருக்க இந்த பிரெஞ்சு புரட்சியோட தாக்கத்துல வந்து மொழிகள், பெருவாரியாக பேசக்கூடிய மொழிகள் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் உடனே உருவாயிடுது. சில மொழிகள் வந்து குறைவான மக்களால பேசப்படுது. அந்த மக்களுக்கு அங்க நாடு இல்லாம ஒரு சூழல் ஏற்படுது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதான் இந்த இஸ்ரேலியர்கள், இந்த இஸ்ரேலில் வாழக்கூடிய இந்த யூத மக்கள். இவங்களுக்குன்னு வந்து இவங்க வந்து சிறுபான்மை. அன்றைய யூரோப்ல இன்றைக்கும் அவங்க சிறுபான்மை தான், அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் சிறுபான்மை தான். அப்ப இவங்க நாடு இல்லாம இருக்கும்போது இவங்க அங்கங்க வேலை நிமித்தமாக கடல் கடந்து வாணிகம் செய்து அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு தொழில் நிமித்தமா வேற இடத்துக்கு போறாங்க, வேற நிலப்பரப்புகளுக்கு சென்று அங்க போய் தஞ்சம் அடைகிறாங்க, அங்கங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்க இருக்கும் பொழுது இவர்கள் வந்து நமக்குன்னு ஒரு நாடு வேணுமே, ஒரு தேசம் வேணுமே அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன்னா எல்லாரும் அடிச்சு துரத்துறாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய, இப்ப நம்ம எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை தான் காரணம், அவங்களாலதான் அந்த பிரச்சனைன்றது இப்ப நம்ம இந்தியாவில் கூட நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஏன் ஒரு பிரச்சனை வருதுன்னா சிறுபான்மையினர்லாம் பிரச்சனை என்று இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்றாங்கல்ல. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த நாடுகள் இருக்கக்கூடியவங்க என்னன்னா, அந்த நாட்டோட ஆண்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா சிறுபான்மையினர் காட்டக்கூடிய இடமாக தான் இந்த யூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த யூதர்கள் இருக்கக்கூடிய அங்க இவங்க யூதர்களே இருக்கக்கூடியவங்களையும் நம்ம மாதிரி தொழிலாளர்கள், கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் இருக்காங்க. அப்ப இந்த பெரும் செல்வந்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கான ஒரு நாட்டை நம்ம அமைக்கணும், அதுதான் இதுக்கு தீர்வு அமையும். ஏன்னா நம்ம எல்லாரும் எந்த இடத்துல நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க, நமக்குன்னு ஒரு நிலப்பரப்பு தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து அங்க முன்வைக்கப்படுது. அப்போ வந்து இவரெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து இது என்ன செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுவோம். நம்ம ஒரு நாடு அமைக்கணும்னா ஒரு சும்மா நினைச்சோன்னு அமைச்சிட முடியாதுல்ல. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே நமக்கு அதுக்கான திட்டமிடல் வேணும், அதற்கான நிதி வேணும், அதற்கான தயாரிப்புகள் வேணும், அதற்கான மூலப்பொருட்கள் வேணும், நமக்கு நிறைய விஷயங்கள் இதுக்கு இருக்க மாதிரி ஒரு நாடு அமைக்கணும்ன்றதை உடனே எடுத்துட முடியாது. அப்ப நாடு அமைக்கணும் அப்படின்போது அதுக்கான விஷயங்கள் என்ன செய்யணும், ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணும் பொழுது அதை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறார். அவர் பேர் வந்து தியோடர் ஹெர்சல் அப்படின்ற பத்திரிகையாளர் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு. அந்த தியோடர் ஹெர்சல் தான் இஸ்ரேலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். எப்படி நம்ம இந்தியாவின் தந்தையாக வழக்கறிஞரான காந்தி, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ, அதே மாதிரி இஸ்ரேலின் தந்தையாக அன்றைய பத்திரிகையாளராக இருந்த அந்த தியோடர் ஹெர்சல்ங்கிறவர் தான் இஸ்ரேலுடைய தந்தையாக ஏற்றுக்கொள்ளப்படுறாரு. அவர் தான் இதுக்கான விஷயங்களை வந்து டிராப்ட் ரெடி பண்றாரு. அப்போ டிராப்ட் ரெடி பண்ணி அவர் நமக்கான தேசத்தை அமைப்புன்னு சொல்லும் பொழுது யூதர்கள் அங்கங்க வாழ்ந்துகிட்டு கூடிய யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல மற்ற நாடுகள் யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நாடுலாம் இல்ல, நாங்கள் வாழ்ந்த பகுதி எங்களுடைய பகுதி, நாங்க இங்கதான் தலைமுறை இங்கதான் இருந்தோம், நாங்க இங்கே இருக்கிறோம், எங்களுடைய பகுதியாவே இது இருக்கட்டும், நீங்க தனியாலாம் கொண்டு போய் ஒரு ட்ராக் ரெடி பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப அப்படி ஒரு விஷயங்கள் கோரிக்கைகள் முன்வைக்கும் பொழுது அந்த கோரிக்கை வந்து வலுப்படுது. அது வந்து உழைக்கும் மக்களால் வைக்கக்கூடிய கோரிக்கை. அப்ப அந்த மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, யூத தொழிலாளர் புந்த் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க.
அந்த யூத தொழிலாளர் புந்த் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம அங்கே இருந்துக்கலாம், நம்ம அங்க இருக்கக்கூடிய இதை நம்ம இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு பேர்ந்து எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போறது என்பது வந்து அது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அதனால நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய இடத்துல இருப்போம்னு சொல்றாங்க. ஆனா அந்த தியோடர் ஹெர்சல் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல நமக்கு தனியா ஒரு தேசம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ரெடி பண்றாரு. அப்ப ரெடி பண்ணும்போது அந்த மாதிரி அந்த யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள், பெருமுதலாளிகள்லாம் சேர்ந்து, பணக்காரர்கள், செல்வந்தர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, எங்க நம்ம நாடு அமைக்கலாம்னு ஒரு விஷயத்த சர்ச் பண்றாங்க. அப்ப அவங்க முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து அர்ஜென்டினா, இன்னொன்னு வந்து பாலஸ்தீனம். இந்த ரெண்டுல நம்ம நாடுகளை கொண்டு நம்ம நாட்டை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாட்டை உருவாக்கணும், நாடே இல்ல நாட்டை உருவாக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னைக்கு அவங்க ஒரு முடிவு கட்டிடுறாங்க, ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சு தான் நம்ம நாட்டை உருவாக்குறோன்ற அந்த பேசிக்ஸ் அடிப்படையை உருவாக்கிடுறாங்க. அந்த அடிப்படையில இருந்து நம்ம அர்ஜென்டினால போய் ஆரம்பிக்கிறதா இல்ல பாலஸ்தீனத்துல போய் ஆரம்பிக்கிறதா அப்படின்ற விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க. அப்ப அர்ஜென்டினால போய் அவங்களுடைய குழு போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த சூழலோ, அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளோ, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களோ வந்து இவர்களுடைய ஒரு தேசமா அந்த தேசத்துக்கு வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய நீரோ இல்ல மற்ற வசதிகள் செய்வதற்கோ விவசாயம் செய்வதற்கோ அந்த இடம் வந்து உகந்ததா இல்ல, அவங்க நினைக்கிற மாதிரி உகந்ததா இல்லைன்னு. அப்ப அர்ஜென்டினா வேணாம், பாலஸ்தீனம் நம்ம சூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறாங்க. அப்ப பாலஸ்தீனம் வந்து எடுக்கலாம்னு சொல்லும் பொழுது என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க இப்படி பாலஸ்தீனத்துக்கான ஒரு நிலத்தை வந்து இவங்க வந்து தேர்வு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்க தேடிட்டு இருக்கான்ற தகவலை கேள்விப்பட்ட உடனே ஜப்பான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வேணா ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போம், நீங்க பாலஸ்தீனத்தை எங்களுடைய கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய ஒரு தீவில் கொண்டு அமைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மூலமா அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டதெல்லாம் அடிப்படையில் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஜெர்மனியும் வந்து என்ன சொல்றாங்க, ஹிட்லர்ட்டே போய் பேசுறாங்க. ஹிட்லருக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா யூதர்களை வந்து தனியா ஒரு தீவில் கொண்டு அடைச்சணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 10,000 யூதர்களை வந்து வருஷத்துக்கு கொண்டு போய் அங்க போய் அந்த தீவில் குடியமர்த்தணும் ஒரு பிளான் பண்றாரு. ஆனா அவ்வளவு மக்கள் தொகையை கொண்டு போறதுக்கான கப்பல்கள் வந்து அவர்கிட்ட இல்ல. அப்ப அவர் என்ன பண்ணாரு, பிரிட்டன்ல வந்து முதல் உலக போர்ல வின் பண்ணிட்டு அந்த கப்பலை நம்ம வாங்கி அதன் மூலமா அங்க கூடிய யூதர்களை கொண்டு அங்க குடியேற்றலாம் அவர் ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு. ஆனா இவங்க இந்த ப்ரொபோசல் மற்ற விஷயங்கள் எதுவுமே அன்னைக்கு இருந்த அந்த யூத பெருமுதலாளிகளுக்கு வந்து அது வந்து விருப்பமான தேர்வா இல்ல. அவங்களுடைய விருப்பமான தேர்வா வந்து பாலஸ்தீனம் இருக்குது. பாலஸ்தீனம் ஏன் இருக்குன்னா, அங்க அந்த பகுதி வந்து ஒரு செழிப்பான பகுதியா இருக்குது, அதுக்கு தேவையான நீர் வைக்கிறதுக்கோ நீர் ஆதாரங்கள் இருக்குது, ஒரு அடிப்படை வசதிகளை கட்டமைப்பதற்கான நிலங்கள்லாம் இருக்குதுன்றோன்னே அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து அந்த பாலஸ்தீனத்தை அவங்க வந்து ரெடி பண்றாங்க. பாலஸ்தீனத்தை ரெடி பண்ணும்போது அந்த நாட்டுக்கு எப்படி போறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அப்போ வைக்கப்படும்போது என்ன பண்றாங்கன்னா, அங்க பாலஸ்தீனத்தை வந்து அங்க அதிபராக இருந்தது ஏன்னா ஓட்டோமன் பேரரசுங்கிற அங்க வந்து அதிபரா இருக்காரு. அந்த ஓட்டமன்கிற ஒரு மேல என்ன அவர் வந்து நிறைய கடன் சுமையால தத்தளிக்கிறார். இந்த இடத்த வந்து இந்த பத்திரிகை தியோடர் ஹெர்சல்ங்கிறவர் வந்து ஒரு ஆய்வு பண்ணி எடுத்துறாரு. அப்போ அந்த ஓட்டமன் பேரரசர் வந்து கடன்ல இருக்காரு. அப்ப அந்த கடனை யார் ஈக்குவல் பண்ணுவாங்களோ, சரி பண்ணுவாங்களோ அவங்களுக்கு அந்த பேரரசோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கலாம்ன்ற அடிப்படையில இவங்க முதல்ல உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நாங்க உங்களுக்கு அதை பண்ணி தரோம் இதை பண்ணி தரோன்ற வாக்குறுதிகளை அந்த பேரரசர் கொடுக்குறாங்க. அவர் அந்த அடிப்படையில் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி குடியிருப்புகள் அமைப்பதற்குல்ல உங்கள்ட்ட ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு அவரும் முன் வர்றாரு. இவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்த வந்து இந்த பாலஸ்தீனத்தை வந்து அவங்க புத்தகத்தின் ஆசிரியர் இப்பா சிந்தனர் தான். அவருடைய புத்தகத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவரை வந்து வருக என தொழிலாளர்கள் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கோம். தோழர், ஏதாவது சிறு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும். அப்போ அந்த பாலஸ்தீனத்தில் வந்து அவங்க ஆய்வு பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த 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 பத்திரிகையாளர் தலைமை வந்து ஆய்வு பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து பார்த்துட்டு, இந்த நிலம்லாம் நல்லா தான் இருக்குது. அதாவது என்ன ஒரு ஊமையோட ஒப்பிடுறாருன்னா, அந்த பெண் அழகா இருக்கிறா ஆனா அவளுக்கு திருமணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எல்லாமே ஓகே தான், நான் பாலஸ்தீனம் வந்து நல்ல இடமா இருக்குது, பட் எல்லாமே எல்லாமே செட் ஆகி இருக்குது, என்ன பண்றதுன்னு வரும்போது அப்புறம் வழக்கம் போல முதல் எடுத்த முடிவுபடி நம்ம வந்து இதை ஆக்கிரமிச்சாதான் இது சரியா இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்து போறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த மக்களை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரது அப்படின்ற மாதிரி ஒரு உதவியை வந்து அவங்களுக்கு யோசிக்கிறாங்க. அந்த உதவிக்காக என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டன் வந்து அப்பவே வந்து நிறைய நாடுகளை ஆக்கிரமிச்சு காலனி ஆதிக்கத்தின் கீழே வச்சிருந்தாங்க. அப்ப பிரிட்டனோட உதவியை வந்து போய் கேட்கறாங்க. இந்த குழு இந்த இஸ்ரேலுங்கிற தனிநாடை உருவாக்கக்கூடிய அந்த குழு வந்து போய் அவங்கள போய் கேட்கறாங்க. கேட்டு அவங்களோட ஆலோசனை பண்ணி அவன் சரி நீ எனக்கு உதவி பண்ணு, நான் உனக்கு உதவி பண்றேங்கிற அடிப்படையில தான் அந்த முதல் அந்த விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மக்களை வந்து இப்ப இந்த விஷயத்தை வந்து இப்படி தனி நாடு உருவாக்கணும்னு சொல்லி வரும்பொழுது இந்த தொழிலாளர் புந்த் கட்சி இருக்குல்ல, அதாவது இஸ்ரேலோட மக்கள் வந்து வெளிநாடுகள் வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கணும் முடிவு பண்ணிடலாம், ஆனா நமக்கு ஆதரவு வேணுமே, எல்லாரும் வந்து இங்க இருப்பாங்கன்னு சொன்னா எல்லாரும் இங்க வரணுமே.
அப்ப அவங்களை கவர்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லும் பொழுதுதான் மதம்ன்ற ஒரு டாபிக் எடுக்கிறாங்க. மதம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா இது மூலமா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹூப்ரு கதைகள்ல இருந்து ஒரு விஷயங்களை வந்து ஒரு சில ஒரு கட்டுரைகளை இவங்களே வெளியிடுறாங்க. இதுதான் நமக்கான விஷயங்கள் சொல்லி வெளியிடுறாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆதாம் ஏவாளோட அந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஆபிரகாம், அந்த ஆபிரகாமுக்கு வந்து பாலஸ்தீனத்துல வந்து உரிமைகள் இருக்குன்னு சொல்லி இந்த ஹூப்ரு அந்த பைபிள் இருக்கக்கூடிய கட்டுரைகள் சொல்லுதுன்ற மேற்கோள் காட்டி ஒரு தத்துவத்தை ரெடி பண்றாங்க. அதான் சியோனிச தத்துவம்னு ஒரு விஷயத்துக்கு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த இந்த மக்கள் இந்த விஷயங்களை பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இங்க மட்டும் இல்ல, இந்த பாலஸ்தீனத்தோட இந்த ஆபிரகாம் தான் வந்து இதோட பாலஸ்தீனத்துக்கான உரிமை அவருக்கு இருக்குது. இவங்க வந்து எகிப்துல இருந்து இங்க வந்து 20 லட்சம் பேர் வந்து 38 ஆண்டுகளா டிராவல் பண்ணி இங்க வந்து இந்த பாலஸ்தீனத்தை அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதைகளையும் சேர்த்து அவுத்து விடுறாங்க. ஆனா அதை நம்ம பின்னாடி போய் செக் பண்ணா வரலாற்றுல எந்த இடத்துலயும் எந்த மக்கள் எங்க நகர்ந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, மதத்தின் மூலமாக நம்பிக்கைகள் மூலமாக மக்கள் மத்தியில் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு புகுத்துறாங்க. புகுத்தி என்ன பண்றாங்கன்னா, மக்களை வந்து அந்த மற்ற மக்களையும் ஒன்றிணைக்கிறாங்க. ஒன்றிணைக்கும் போது 1914 முதல் உலகப் போர் வருது. முதல் உலகப் போர் வரும்போது வந்து முதல் உலகப் போர் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த பாலஸ்தீனத்துக்கு பக்கத்துல சூயஸ் கால்வாய் என்பது ஒரு மிக முக்கியமான பகுதியா இருக்குது. சூயஸ் கால்வாய் மூலமாக தான் இந்தியாவை வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து ஆட்சி பண்ணுவதற்கான ஒரு எளிமையான இடமாகவும் வந்து அமைஞ்சிருது. அந்த இடத்துல வந்து பிரிட்டன், பிரான்ஸ், அப்புறம் வந்து ரஷ்யாவோட ஜார்மனர் இவங்களுக்குலாம் சேர்ந்து எங்களுக்குலாம் அதில் பங்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது. அப்போ அந்த அடிப்படையை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 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 முதல் உலகப் போர்ல வந்து அந்த கைப்பற்றணுங்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது முயற்சி எடுத்து அதுல வந்து முன்னேறி போறாங்க. முயற்சி எடுத்து முன்னேறி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ரஷ்ய மன்னர் வந்து முன்னேறி போய் அந்த ஜெருசலேம்ங்கிறத கைப்பற்றுறாங்க. பிரிட்டன் வந்து ஜெருசலேத்தை கைப்பற்றிட்டாங்க. ஜெருசலேம் கைப்பற்ற 1917 கைப்பற்றுறாங்க. கைப்பற்றதுக்கு அப்புறமா 1944 ஒரு முரண் வருது. என்ன முரண் வருது அப்படின்னா, பிரிட்டனுக்கு வந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுன்ற அந்த உடன்படிக்கையில வந்து ஒரு முரண் இஸ்ரேலுக்கும், அதாவது இஸ்ரேலுடைய யூதர்களுக்கும் பிரிட்டனுக்கும் வருது. வந்தோடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரிட்டனை வந்து உதறி தள்ளிட்டு வேற யாராவது நமக்கு இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு, ஏன்னா அந்த ஆதரவு வேணும்னு சொல்லி அமெரிக்காவை வந்து இவங்க சூஸ் பண்றாங்க. அமெரிக்காவை சூஸ் பண்ணி அமெரிக்க தேர்தலில் வந்து என்ன பண்றாங்கன்னா, 1944 நடந்த அமெரிக்க தேர்தலில் வந்து ட்ரூமனை வந்து அதிபதிகளில் போட்டியிட்ட ட்ரூமனுக்கு வந்து இஸ்ரேலிய முதலாளிகள் வந்து பெரும் பொருட்செலவு கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க. அந்த வெற்றிக்கு அப்புறமா ட்ரூமன் வந்து என்ன நம்பிக்கை கொடுக்குறாருன்னா, 1,00,000 யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்துல குடியேறுவதற்கு வந்து அவர் வந்து உத்தரவு கொடுக்குறாரு. அப்படி வந்து இவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு காலச்சூழலுக்கு ஏற்ப வந்து இந்த இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனத்துக்குள்ள குடியேறுவதற்கான முயற்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி செஞ்சு வந்து என்னன்னு கிட்டத்தட்ட பேசுனீங்கன்னா, இப்போ நம்ம பிரச்சனைக்குரிய நிலமா பேசக்கூடிய, இப்போ நம்ம இன்னைக்கு கூட செய்தி வந்துருந்துச்சு. என்ன செய்தி வந்துருந்துச்சு அப்படின்னா, காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளால கடத்தப்பட்ட ஒரு கைதி வந்து பணைய கைதி வந்து இன்னைக்கு வந்து விடுவிக்கப்பட்டாரு இஸ்ரேலிய ராணுவத்தால அப்படின்னு சொல்லி களத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான அடைமொழிகளை வச்சு இன்னைக்கு வந்து இந்திய ஊடகம் இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு அது ஒரு செய்தியா வந்து வெளியில வந்து அவங்க வந்து மீட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 10 மாதமாக வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் கண்ட்ரோல்ல இருந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹமாஸ் அப்படின்ற விஷயத்த வந்து பேசுறாங்க. அந்த ஹமாஸ் அப்படிங்கிற அந்த நிலப்பரப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலஸ்தீனத்தோட 1% இடம் தான். அது 1% இடம்னா பாலஸ்தீன 1% ஹமாஸ். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து சண்டை நடந்துட்டாங்க. ஹமாஸ்லாம் சண்டைன்னு சொல்லி சண்டை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இதுல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, 1956 மறுபடியும் சூயஸ் கால்வாய் பிரச்சனை வந்து மறுபடியும் வந்து அது பிரச்சனை மறுபடியும் வருது. அதுல வந்து எகிப்து வந்து உரிமை கோர்றாங்க. அந்த சூயஸ் கால்வாயில வந்து எங்களுக்கும் உரிமை இருக்குது, எங்களுடைய ஆட்களை இதுல வந்து முதலீடு பண்ணிருக்காங்க, நாங்க பொருளுதவி தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லி அந்த விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. முன்னெடுத்து எங்களுக்கு அதுல பங்கு இருக்கின்ற மாதிரி அந்த விஷயத்த எகிப்து சொல்லும் பொழுது அதுக்கு வந்து அந்த 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 இதை அதை கைப்பற்றணுன்ற போன முயற்சியில வந்து யாரை தோத்துறாங்கன்னா, பிரிட்டன், அமெரிக்கா இந்த டீம் வந்து தோத்துருது. இஸ்ரேலோட கூட்டத்தில் இந்த டீம் தோத்துரு ரஷ்யா வந்து இதுல வந்து நேரடி தலையீடு பண்றாங்க. ஏன்னா அந்த சூயஸ் கால்வாய் வழியாக தான் வந்து அரபு நாடுகளுக்கான அந்த எண்ணெய் கப்பல்கள்லாம் போகக்கூடிய இடம், ஒரு 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 பெரிய வளம் குளிக்கக்கூடிய இடம், பெரிய பொருளாதாரம் நடைபெறக்கூடிய இடம்னு அதுல வந்து ரஷ்யா வந்து தலையிட்டோடனே மற்ற நாடுகள்லாம் பின்வாங்கிடுறாங்க. பின்னாடி 1967 ஒரு போர் நடக்குது. இந்த சூயஸ் கால்வாயில வந்து முன்னாடி போயிட்டு அந்த இடத்த கைப்பற்ற முடியலன்ற வெக்ஸான அந்த 3 நாடுகளும் அது மேல ஒரு கோபத்திலே கண் வச்சுட்டே இருக்கிறாங்க. 1967 ஒரு போர் வருது. அந்த போர்ல என்ன பண்றாங்க, எப்படியாவது இருந்து இந்த பாலஸ்தீனத்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சுன்ற அடிப்படையில் அதுக்கு பக்கத்தில் கூடிய நாடுகள் எகிப்து, சிரியா, ஜோர்டான், லெபனான், ஈராக் அப்படின்னு ஒரு 6 நாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா வராங்க.
இந்த சப்போர்ட்டிவ் வரும்போது என்ன பண்றாங்கன்னா இவங்க பாலஸ்தீனத்தில் கூடிய வரும்போது இஸ்ரேல் என்ன பண்றாங்க, அதுக்கு முன்கூட்டியே இதை திட்டமிட்டு இந்த போர் எப்பவும் நடைபெறக்கு வாய்ப்பு இருக்கின்றதை திட்டமிட்டு பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா 6 நாள்ல அந்த 6 நாடுகளையும் காலி பண்ணிடுறாங்க, அந்த போரை முடிவு கொண்டு வந்துடுறாங்க. இது போரை ஆரம்பிக்க போகுதுன்ற விஷயத்த அரபு நாடுகளும் ரஷ்யாவும் உள்வாங்கி அதுக்கடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த போரை முடிச்சிடுறாங்க. 6 நாடுகளும் அந்த போர்ல தோத்துருச்சு. இதை வாசிக்கும் பொழுது ஆசிரியர் இந்த இதை குறிப்பிடும்போது எனக்கு ஒரு நினைவுல வந்தது. என்ன வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இப்ப தொலைக்காட்சியில வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுப்பாளர் வந்து இந்த இஸ்ரேலை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது யார் வந்து தைரியமான ஆள் அப்படின்னு சொன்னா 6 நாளில் போற முடிவு கொண்டு வந்தாலும் அவன் தான் தைரியமான ஆள் அப்படின்னு ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டியிருந்தார். நானும் அவரை வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷன்லாம் எடுத்திருக்கேன். ஆனா இந்த விஷயத்தை வாசிக்கும் பொழுதுதான் வந்து அவருக்கே இந்த வரலாறு புரியல. அவர் நம்ம கிட்ட மோட்டிவேஷனலா பேசிக்கிறாரு, அவரே உண்மையான வரலாறு தெரியாம வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படியாக வந்து ஒவ்வொரு நேரங்களிலும் வந்து இந்த பாலஸ்தீனத்தை வந்து சுரண்டுவதற்கு ஒவ்வொரு நாடுகளோட உதவிகளையும் தேடி அந்த நாடுகளுக்கு வந்து ஒரு தளபதி மாதிரி இஸ்ரேல் போய் செயல்பட்டு, இப்போ அமெரிக்கா வந்தா அமெரிக்காவுக்கு தளபதியாக செயல்பட்டுடுவாங்க, பிரிட்டன் வந்தா பிரிட்டனுக்கு தளபதியாக செயல்பட்டுருவாங்க. இப்படி செயல்பட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையா வந்து கைப்பற்றுறது. எனக்கு எங்க தாத்தா காலத்தில் உள்ள இடம், இந்த பைபிள்ல சொல்லியிருக்கு, எங்களோட இதுல சொல்லி அதுல சொல்லி இந்த இடத்துல உள்ள வராங்க. உள்ள வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, உள்ள போவா நீ உன்ன போய் குடியிருப்பு போய் தான் ஆக்கிரமிச்சிரு, ஒரு வீடை கட்டிடு, ஒரு இடத்த கட்டிட்டு இப்படி இந்த குடியிருப்புகள் எல்லாம் கட்டி பாலஸ்தீனத்துக்குள்ள யூத குடியிருப்புகள். என்ன சொல்றாங்க, யூத குடியிருப்புகள் வந்து பாதுகாப்பு இல்ல, அப்ப அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாதுகாப்பு வளையமா போறாங்க. இந்த பாதுகாப்பு பேசும்போது என்ன வருது அப்படின்னா, இந்த இஸ்ரேலர்கள் தான் இப்ப எல்லா இடத்துலயும் போர் நடக்குல்ல, இந்த போருக்கான இந்த தளபதிகள் தளவாடங்கள் எல்லாமே இஸ்ரேல் தான் உலகம் முழுக்குமே. அப்ப இவங்க வந்து இந்த பாதுகாப்புங்கிற பேர்ல தளவாடங்கள் உள்ள கொண்டு போய் அங்கிருந்து மக்களை வந்து அச்சுறுத்துறது அடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இந்த புத்தகம் உள்ள போக போக என்ன சொல்றதுன்னா, நிறைய வரலாற்று நிகழ்வுகளை ஒவ்வொரு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்ட காலங்களையும் சேர்த்து சொல்லுது. கிட்டத்தட்ட வந்து 100% இருந்த பாலஸ்தீன நிலப்பரப்பு எங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மக்கள் கோரிக்கை வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு 20% கொடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு அந்த கோரிக்கையை வந்து வலுவலுக்கு செஞ்சுட்டே வராங்க. சுத்தி நாடுகளை சுத்தி சென்டரா இவங்க போய் உட்காந்துக்கிறது, அப்புறம் சுத்தி அப்படி கொஞ்சமா அந்த ஒரு புண்ணு ஒன்றா சின்ன இப்படி பெருசாகும்ல, அப்படி பெருசாகி என்ன பண்றாங்கன்னா, அந்த பாலஸ்தீன நிலப்பரப்பை 2ஆ பிரிச்சுறாங்க. மேற்கு கரை தனியாகவும் காசா தனியாகவும் பிரிச்சுறாங்க. இப்ப இந்த காசால தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மேற்கு கரைங்கிறது எகிப்து பக்கத்துல தள்ளி இன்னொரு நாட்டு பக்கத்துல இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் இங்க போக முடியாது, அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் இங்க போக முடியாது. ரெண்டுக்கு இடையில இவங்க வந்து ஒரு ரோடு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ எந்த மக்களும் எங்கும் சந்திக்காத வகையில வந்து ரோடுகளை ஏற்படுத்துறது, வேலிகளை ஏற்படுத்துறது, இன்னும் சொல்ல போனா சோதனை சாவடிகளை ஏற்படுத்துறது. அதுலயும் ஆசிரியர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு, அந்த சோதனை சாவடிகளை கடப்பதற்கு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்து சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் அன்னைக்கு அவருக்கு தான் டெசிஷன். அவர் இந்த வண்டி இந்த இடத்த கடந்து போகலாம், ஒரு மணி நேரம் சும்மா நிப்பாட்டி போடணும். அப்படி அந்த சோதனை சாவடிகளில் இருந்த அந்த காத்திருந்த நேரங்களில் இறந்த நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகம், கருவுற்ற தாய்மாரோட எண்ணிக்கை அதிகம், பிறந்த குழந்தைகள் இறந்திருக்கு, பிறக்கும் போதே குழந்தைகள் எல்லாம் அந்த சோதனை சாவடியில் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது எல்லா நாடுகளும் நடக்கலையா அப்படின்னு பார்த்தா நிறைய நாடுகள் இது நடக்குது. ஆனா இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த நாடுகளும் இதை வந்து வெளிக்கொண்டு வரவோ இதுக்கு நேரடியான ஆதரவு கொடுக்கவோ இதுக்கு தயாரா இல்லை அப்படின்றதான் இந்த காலகட்டத்தில் ஒரு வேதனையான செய்தியா இருக்கு. மற்ற நாடுகளில் கூட ஒரு ஆதரவாக ஒரு விஷயத்தை போய் சொல்லிடுறாங்க. இவங்க இவ்வளவு தூரம் டார்கெட் பண்ணி அடிக்கும் பொழுதும் இதை திருப்பி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம்னு ஒரு முன் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை அப்படியே எதிர்த்து போராடனா அவங்களுக்கு போராடுறதுக்கான சக்தி இல்லை. அங்க போராட்டத்திற்கான அவங்களுக்கான ஒரு தலைமையோ மற்ற விஷயங்கள் இல்லை. இப்ப நம்ம சில விஷயங்களை போராட்டங்களை முன்னெடுப்போம், ஒரு சரியான தலைமையில நம்ம திசை மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகளை சந்திப்போம்ல, இவங்களுக்கு அந்த மாதிரி ஒருங்கிணைப்பதற்கோ இவங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கோ நிதி அளிப்பதற்கோ எந்த இடத்துலயும் யாருமே தயாரா இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளோட இது ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஒப்பந்தம் என்ற பெயரில் நம்ம தொழிற்சங்கங்கள் வச்சிருக்கோம், தொழிற்சாலைகள் இருக்கிறோம், நமக்கு தெரியும் ஒப்பந்தம் என்ற பெயரில் நம்மளை எப்பெல்லாம் வந்து அச்சுறுத்துறாங்க, எப்படியும் நம்ம லாக் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதே விஷயங்களை வந்து தொடர்ந்து ஒப்பந்தங்கள் போட்டு இந்த நாடுகள் எதையும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கும் எல்லா நாடுகளையும் வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த இஸ்ரேல் வந்து உண்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த எந்த இடத்துக்குலாம் உள்ள போனாலும் ஒரு குடியிருப்புகள் ஆரம்பிச்சிருது. அந்த குடியிருப்புகளுக்கு வந்து சுத்தி எங்களால தான் காவல் கொடுக்க முடியும், எங்களுக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றது. இதை ஆசிரியர் குறிப்பிடும்போது எனக்கு இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. நம்ம மும்பை தாஜ் ஹோட்டல்ல வந்து தீவிரவாதிகள் உள் புகுந்துட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் பிணைய கைதிகளா பிடிச்சாங்கன்னு சொல்லி வரும்பொழுது அதுல இஸ்ரேலர்களும் உள்ள இருந்தாங்க. அது அவங்களை வந்து இந்தியாவும் எல்லாரையும் காப்பாத்திருச்சு. ஆனா அதை பத்தி ஒரு அறிக்கை எந்த நாடுகளும் வரல. எங்க நாட்டு மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இஸ்ரேல்ல இருந்து ஒரு குழுங்க வந்து இஸ்ரேலியர்களின் பாதுகாப்பு குறித்து ஆராய்ச்சி பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அது நடந்தது. அப்ப அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இஸ்ரேலியர்கள் என்ன பண்றாங்க, உலகம் முழுக்க இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு அப்படின்ற இடத்துல என்ன செய்யறாங்கன்னா சேர்த்து இந்த ராணுவங்கள் மற்ற விஷயங்களை சேர்த்து அந்த இடத்துல கொண்டு போயிருது அப்படிங்கிற அடிப்படையில தான் நகர்ந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்காங்க.
வழிநெடுக இவங்க வந்து செஞ்ச அந்த 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 தொல்லைகள் தான் வந்து பாலஸ்தீனர்களை எதிர்த்து தாக்குவதற்கான ஆயுதங்கள் வழி இல்லை, அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. கடைசியில மக்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க. மக்கள் எப்படி போராட்டத்தில் இறங்கினா இவங்களுடைய ஏவுகணை வீச்சுகள்ல பாதிக்கப்பட்ட இடிக்கப்பட்ட வீடுகள் இருக்குல்ல, அந்த கற்களை கொண்டு இஸ்ரேல் ராணுவத்தை தாக்குறாங்க. அந்த போராட்டத்துக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் ராணுவம் கொஞ்சம் ஸ்தம்பிச்சு நிக்குது. இப்படி இவங்க மக்கள் கொஞ்சம் முன்னேறி வரும்போது என்ன பண்றாங்க, உடனே வந்து நார்வே மாதிரி ஏதாவது நாடுகள் வந்து ஒரு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி உள்ள கூட்டு வந்துடுது. பேச்சுவார்த்தை நம்மளால எல்லாம் கற்கள்லாம் கீழே போட்டு உள்ள அடுத்த ஒரு ரவுண்ட் அடிச்சிருது. இவங்களை சுத்தி சுத்தி அடிச்சு இப்ப கடைசியில் இருக்கக்கூடிய இடம் வந்து அவங்க என்ன கோரிக்கையை முன் வச்சு வர்றாங்க அப்படின்னா, எங்களுக்கான 20% இடம் அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க 1948க்கு. இவங்க நாடு இஸ்ரேல் நாடு 1948 தான் அறிவிக்கிறாங்க, நாடுன்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தங்கள் எல்லா இடத்துலையும் இது எனக்குன்னு பிரிச்சு போக வந்து இப்ப கடைசியில் 20% தான் இருக்குது. இதை வந்து ஆசிரியர் குறிப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்து இருந்துட்டு நான் உள்ள வந்துட்டேன், அதனால வந்து இந்த வீட்டுல பாதி நீ வச்சுக்கோ பாதி நான் வச்சுக்கோ, நமக்கு எப்படி இருக்குன்ற அந்த உணர்வு ஆசிரியர் சொல்லும்பொழுது உண்மையிலே அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு கடினமான விஷயமா இருக்கும். என் இடத்துல வந்துட்டு என் இடம் உனக்கு 20% தான் உனக்கு அப்படின்னா அதையும் முழுமையா கொடுப்பேன், முழுமையா கொடுக்க மாட்டேன். அந்த காசால இருக்கக்கூடிய கடல் வளம் என் கண்ட்ரோலா இருக்கணும், அதுக்கூடிய வானொலி என் கண்ட்ரோலா இருக்கணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சு வெளியில கொடுத்து எதிர்க்கு. சுதந்திரம் என்பதே நான் சுயமாக சிந்திப்பதற்கு தான். நீ சுதந்திரம் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்ற, சுத்தி இல்லை அது போட்ட எப்படி என்னால சுதந்திரமா சிந்திக்க முடியும், நான் உன்னை பற்றி தான் சிந்திக்க முடியும். இப்படியான ஒரு நெருடல் அங்க இருக்குங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஹமாஸ்ங்கிறவங்க வந்து பயங்கரவாதிகள் அப்படின்றது இந்திய ஊடகங்கள் வந்து எல்லா சர்வதேச ஊடகங்களும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் சொல்றாங்க. ஆனா இது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயத்தை ஆசிரியர் பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாருன்னா, 2005 பொது தேர்தலில் ஹமாஸ் என்ற அமைப்பு வந்து தேர்தலில் போட்டிடுறாங்க. முதல்ல வந்து அதிபர் தேர்தல் நடக்கு, அதெல்லாம் நாங்க போட்டியிலன்னு சொல்லிடுறாங்க. இந்த ஹமாஸ் யாருன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள், இதற்கடுத்து என்ன செய்யலாம் கூடிய மக்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று திரண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பா தான் இருக்குது. அந்த ஹமாஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஜனநாயக வழியில போகலான்ற அடிப்படையில் அவங்க ஒன்று திரண்டு முன்னோக்கி போறாங்க. முன்னோக்கி பொது தேர்தலை சந்திக்கலாம்னு போறாங்க. இவங்க பொது தேர்தல இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்கன்னு ஒரு நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருக்கும்ல. அப்ப இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அடுத்த நம்ம அடிக்கதானே செய்வான், அடிக்குமா அடிக்கல, தேர்தலுக்கு போகலாம், தேர்தலுக்கு போயிட்டாங்க. தேர்தலுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 2% கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு அவங்க வந்து மதிக்கிறாங்கன்ற விஷயத்தை அதுல வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2% கிறிஸ்தவர்களுக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுத்து நீங்களும் தேர்தலில் போட்டிடுங்கன்னு சொல்றாங்க. போட்டியிட சொல்லி பெரும்பான்மையான இடங்களை ஹமாஸ்ங்கிற அமைப்பு வந்து அதுல வந்து இவங்க வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றோடனே அடுத்து இஸ்ரேல் என்ன பண்றான், இவங்க யாரெல்லாம் ஜெயிச்சாலும் அவங்க ஃபுல்லா கடத்திடுறான். நம்ம மூடி கடத்து வரல, அது மாதிரி கடத்தி கொண்டு போயிடறாங்க. கொண்டு போய் இந்த அமைப்பை செயலுக்கு வச்சுறாங்க. அப்ப ஜனநாயக வழியில் இந்த மக்கள் முன்னோடி வந்தா கூட அதை தடுக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் அங்கு அந்த தாக்குதலுக்கு திருப்பி இனி ஏன்பா தாக்கணும்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வியோட சேர்ந்து பிரச்சனை உருவாகுது. ஹமாஸ் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாரையும் போய் கொல்லலாம் செய்யல. தினந்தோறும் படுகொலைகளை செய்து கொண்டிருப்பது இஸ்ரேல் தான். இன்னைக்கு அந்த செய்தியில வந்து இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியில் சொல்லப்பட்ட செய்தியில் சொல்லும்போது கூட அவங்களுடைய தரவுகளே 4000 பேரை வந்து இவங்க பதில் தாக்குதல் இஸ்ரேல் தாக்குதல் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. 4000 பேர்னா சாதாரண விஷயம். 4000 பேரும் அதுக்கு இந்த போர்களில் இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல இஸ்ரேலில் கொல்லப்பட்ட பெரும்பான்மையான பேர் பெண்களும் குழந்தைகளும். ஒரு நாட்டின் போர் விதினா நம்ம அந்த காலத்துலாம் படிச்சுப்போம், பெண்களை விட்டுறணும் குழந்தைகளை விட்டுறணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது சொல்லுவாங்க. எந்த விதிகளும் கிடையாது, இஸ்ரேல் வைக்கதான் விதி. அப்ப அந்த அளவுக்கு இவங்க எப்படி இந்த இவ்வளவு மூர்க்கத்தனமா ஒரு இடத்தை பண்ண முடியும், அது வந்து அறிவார்ந்த சமூகத்து மத்தியில வந்து நான் நல்லாவே காட்டிக்க முடியும் அப்படின்னா எங்கிட்ட தொழில்நுட்பம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தொழில்நுட்பங்கிற விஷயத்த ஆசிரியர் பயன்படுத்தும் பொழுது பசுமை வீடன் எனக்கு நினைக்கிறேன், ஒரு நினைவுல எனக்கு சரியா இல்லை. அந்த இதழில் வந்து ஒரு இடத்துல வரும்போது இஸ்ரேலில் தொழில்நுட்பம் விவசாயம் எப்படி செய்யறது இஸ்ரேலில் வந்து கத்துக்குங்க, அதுக்கான வாய்ப்பு, அதற்கான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் ரெடி பண்றோம், அந்த மாதிரி சில தனியார் அமைப்புகள்லாம் வச்சு அந்த விளம்பரங்களும் எனக்கு நினைவுக்கு வருது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மற்ற மக்கள் மத்தியில் வந்து ஒரு டெக்னாலஜி எங்கிட்ட இருக்குது, ஒரு அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் தொழில்நுட்பம் எப்படி இருக்குன்ற அடிப்படை விஷயங்கள் எங்கிட்ட இருக்கு, என்கிட்ட வந்து கத்துக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உள்ள செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனித தன்மையற்ற கொடூரமான மிருகத்தனமான விஷயங்களை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் அதில் இருக்குது. இந்த விஷயத்த வந்து இந்த போராட்ட வரலாறு வந்து நான் சொன்னது சுருக்கம் தான். இதில் நீங்க உள்ள வாசிக்க உங்களோட இந்த வாசிக்கும் பொழுது கனத்த இதயத்தோட தான் நீங்க உள்ள போவீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எங்கேயாவது இடத்துல வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஆதரவு வந்துருமா, ஏதாவது ஒரு இடத்துல யாராவது குரல் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா இருக்கவே இருக்கு. ஆனால் நம்ம தேட சொல்லிட்டே இருக்கும். இந்த புத்தகத்தை ஆசிரியர் கொண்டு போயிருப்பாரு, இந்த தாக்குதல் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு. அப்ப அதுக்கடுத்த ஒப்பந்தம் ஏதாவது சரியா வந்துருமா, அதுக்கடுத்த ஒப்பந்தம் சரியா, எதுவுமே சரியாவே இருக்கு. ஆனா இவங்க இந்த விஷயங்கள் பண்ணும்பொழுது அந்த கொடூரமான தாக்குதல்கள் முதல் உலக போற டைம்ல எல்லாம் அவங்களை ரொம்ப அச்சுறுத்தும் போது அப்போ யார் இவங்களுக்காக குரல் கொடுத்தா சோவியத் யூனியன் மட்டும் குரல் கொடுத்துருக்கு. சோவியத் யூனியன் குரல் கொடுத்ததுனால தான் இன்னும் பாலஸ்தீனம் வந்து இந்த 20% நிலப்பரப்பு வந்து பிழைக்கப்பட்டிருக்கு. இல்ல அதை அன்னைக்கே காலி பண்ணிப்பாங்க. இப்பவும் வந்து அதுக்கப்புறமும் வந்து தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்திக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொல்றபடிதான் இருக்கணும், பாலஸ்தீனம் என்பது நான் என்னுடைய கட்டுப்பாடுலாம் இருக்கணும். இவன் நாடே கிடையாது, இவன் வந்து அங்கிருந்து வந்த வந்தேரி இங்க வந்துட்டு என்ன சொல்ல, நான் சொல்றபடி நீ இரு அப்படின்ற அந்த சிக்கல்களை முன் வச்சு இதுக்கு வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட்.
இன்னைக்கு வந்து ஒரு நாடு தனி நாடு அங்கீகரிக்கணும்னா ஐநா சபை தான் வந்து அதுக்கான விஷயங்களை வந்து முடிவு பண்ணணும். அதுல 5 பேர் நிரந்தர பாதுகாப்பு உறுப்பினர்களா இருக்காங்க. அந்த நாடுகள் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அந்த நாடுகள்ல வந்து அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ் இருக்காங்க, ஜெர்மனி இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து 5 பேர் ஒத்துக்கணுமா? இல்ல அமெரிக்கா எப்பவும் ஒத்துக்காது. ஏன்னா இஸ்ரேல் கூட நிற்கிறதுனா அமெரிக்கா ஒத்துக்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது தோற்கடிக்கப்படுறது. இல்லைன்னா மற்ற 4 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை நிர்மூலமாக்கிறாங்க. மீதம் இருக்கிற நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்தால் கூட இந்த பாதுகாப்பு நாடுகள் வந்து ஒப்புதல் கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியுன்றதுனால அது இன்னும் கிடப்பில் போடப்பட்டே இருக்கு. சரி, அப்படி இவர் அந்த டிராவலை கொண்டு வந்துட்டே இருக்கும்போது இவர் வந்து அப்படி இந்தியாவுக்குள்ள வராரு. ஏன்னா அந்த புத்தகத்தின் தலைப்பு என்னன்னா நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதான். ஏன்னா ஒரு புத்தகத்தின் தலைப்பே வந்து கேள்வியா இருந்தது வந்து உண்மையில எனக்கு இப்பதான் நான் பாக்குறேன். நான் சின்னதாக வாசிப்ப புத்தகங்கள் நம்மால் என்ன செய்ய முடியும்னு ஒரு கொஸ்டின் மார்க் கூட ஆரம்பிச்சு இடத்துக்கு ஆசிரியர் நம்மள அந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வராரு. அந்த இடத்துல வரும்போது அவர் சொல்றாரு பாலஸ்தீனத்துக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்னன்னு சொல்றாரு. அப்ப நேரு காலத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, சரி நேரு காலம் மீன்ஸ் சுதந்திரமான இடத்துல இந்தியாவின் நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா பாலஸ்தீன நிலம் பாலஸ்தீன மக்களுக்கு என்றதான் இந்தியாவோட நிலைப்பாடு இருக்கு. காந்தி சொல்லாரு, நேரு சொல்லாரு, அதுக்கு முன்னாடி எல்லா அரசாங்கங்களும் சொல்லுது. அப்ப இது எங்க இந்த டைவர்ட் ஆகி இந்தியாவின் நிலைப்பாடு மாறி போகுதுன்னா 1982 மாறி போகுது. அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி, அதாவது பிரதமரையே விமர்சிக்கக்கூடிய இந்தியாவில் தண்டிக்க முடியாத ஒரே ஆள் யாரும் சுப்பிரமணிய சாமி தான். அவர் பிரதமர் என்னன்னாலும் விமர்சிப்பார். அவர் மேல அவதூறு வழக்கு தொடர்வதற்கோ இல்ல அவரை கைது செய்வதற்கோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளர்களையும் முடியாது. அப்ப இவர் எப்படி முடியாம போதுன்னா இவருக்கான கண்ட்ரோல் அங்க இருக்குது. இவர் வந்து இஸ்ரேல் போற, இஸ்ரேலோட போய் அங்க இருக்கக்கூடிய மன்னரோட போய் பேசுறாரு. அந்த பேச்சுவார்த்தையில ஒரு உறவுகளை புதுப்பிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசு இருக்குல்ல, இந்த இந்துத்துவ அரசுக்கான மூலத்தை வந்து அங்க வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறார். அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்த அத்வானி இஸ்ரேல் போறாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜ்நாத் சிங் போயிருக்கிறாரு. முரளி மனோகர் ஜோஷி நினைக்கிறேன், அது சரியா ஞாபகம் இல்லை. அப்ப அந்த அவர் அமைச்சராக இருக்கும்போது போயிருக்கு. இப்படி எல்லா அமைச்சர்களும் அங்க போய் சேர்ந்து அங்க உள்ள ஒப்பந்தங்கள் போடுறாங்க. என்ன ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க இஸ்ரேலோட அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ தளவாடங்கள் ராணுவ தளவாட உற்பத்திக்கான ஒப்பந்தங்கள் தான் போடுறாங்க. இந்தியாவோட இறக்குமதியில வந்து 42% வந்து இஸ்ரேலோட விஷயம் தான். இஸ்ரேல் தான் இறக்குமதி பண்றோம். 42% ராணுவ தளவாடங்கள் நம்ம வாங்குறோம். இஸ்ரேல் ஏற்றுமதி செய்யக்கூடிய இதுல பெரும்பான்மையான பங்கு நம்ம இந்தியாவுக்கு தான் வருது. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இந்தியாவோட இணக்கமான ஒரு உறவுகளை வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி இருக்குது. இதை வந்து எப்படி ஆசிரியர் வந்து சொல்றாரு அப்படின்னா அந்த காசா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல வந்து பொதுமக்கள் கொல்லப்பட்ட இடத்துல அகதிகள் அவங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு அகதிகள் முகாம்னு கொண்டு அடைச்சிட்டான் பாலஸ்தீனர்ல. அந்த முகாம்களை கொண்டு போட்டிருக்கான். அந்த குண்டின் சிதற சின்ன சின்ன பாகங்கள் எடுத்து பார்க்கும்போது மேட் இன் இந்தியா இருக்குது. இதை படிக்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு வலித்த நிகழ்வா இருந்தது. இப்படி இவ்வளவு தூரத்துக்கு இந்திய அரசாங்கம் வந்து போய் செய்யணுமா? அப்ப அந்த அளவு உங்களுக்கான ஒரு உறவுகள் வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ அரசு வந்து அவங்களோட ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயங்களுக்கு வந்து இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கடந்த மாதம் கூட இங்க சென்னையில இருந்து ஒரு கப்பல் போயிருக்குது. அந்த கப்பல்களில் வந்து ஆயுதங்கள் போயிருக்குது. அந்த கப்பல்களை வந்து ஸ்பெயினுக்கு நாட்டுக்கு போயிட்டு போற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்திருக்குது. அப்புறம் இதுல ஆயுதங்கள் வந்து இஸ்ரேலுக்காக போதுனோடனே அவன் யாரும் அதில் உள்ள அலோவ் பண்ணல. இப்படி நிறைய மறைமுகமான நடவடிக்கைகளையும் வந்து இந்த விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்போ ஆசிரியர் கடைசி நம்மளால என்ன செய்ய முடியும்? எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அழுதுட்டு போறதா இல்ல ஏக்கத்தோட போறதா இல்ல கோபத்தோட போறதா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன விஷயங்களை முன்வைக்கிறாருன்னா இதையெல்லாம் சரி செய்வதற்கான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்குது. எந்தெந்த இடங்களில் இஸ்ரேலிய அரசோடு இந்த இந்துத்துவ அரசு வந்து உடன்படிக்கைகள் போட்டிருக்காங்களோ அந்த உடன்படிக்கைகளுக்கு எதிராக நாம் போராடுவது மட்டும்தான் இதுக்கான வந்து உலக அரங்கில இந்தியாவின் நிலைப்பாட்டை, இந்திய மக்களின் நிலைப்பாட்டை உலகுக்கு உணர்த்தும். மக்கள் எல்லோரும் யார் பக்கத்தில் இருக்காங்க, ஆட்சியாளர்கள் யார் பக்கத்தில் இருக்காங்க, இந்த டிஃபரன்ஷியேஷன் காமிச்சிட்டோம்னா இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை நோக்கி நகரும் அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து மையப்படுத்துறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி பல்கலைக்கழகமும் வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் சேர்ந்து நீர் மேலாண்மை பத்தி பேசுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அதுக்கான விஷயங்களை 2 பேரும் வாங்க கூட்டா சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி கொண்டு போறாங்க. இந்தியாவின் மிக உயர்ந்த ஐஐடி நிறுவனம், சுதந்திர இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், இந்தியாவில் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழில் வல்லுநர்களை உருவாக்கின ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் கொலைகார இஸ்ரேலோட சேர்ந்து நீர் மேலாண்மை பத்தி பேசுறதுக்கான ஒரு ஒப்பந்தம் அப்படின்ற அடிப்படையில இந்தியாவுக்குள்ள அவங்க ரொம்ப நெருங்குறாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு ராணுவ தளவாடங்களை வந்து விற்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நாடு, அந்த நாடு இந்தியாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. உலகத்துல எந்த நாட்டோட பிரான்ச் இந்தியாவில் இல்லை. அவங்க அந்த ஒரு பிரான்ச்சை இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் வேகமாக கால் ஊனணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அந்த வேகமா இவங்க கால் ஊனணும்னு நினைப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையை ஒடுக்கணும், இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த இஸ்ரேலிய அரசு வந்து இதுக்கு வந்து பாதுகாப்பா இருக்குங்கிறதா ஒரு இஸ்ரேலோட இந்த இந்திய அரசு வந்து உடன்பாடு இருக்குங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்லாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா பெகசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மென்பொருள்ல வந்து இஸ்ரேல இருந்து இந்தியா வாங்கி இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள், முற்போக்குவாதிகள், சிந்தனையாளர்களை உளவுபடுத்துவதற்கான ஏற்பாட்டையும் வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அதுல சொல்றாரு.
ஸோ எந்தெந்த வகைகள்லாம் வந்து இஸ்ரேலும் இந்தியாவும் நெருங்கி போகுது, அதில் நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்தையும் வந்து ஆசிரியர் தெளிவாக சொல்லி அதற்கு வந்து எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற அறிவுரையும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதனால எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா எல்லா உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய இடத்திலெல்லாம் செங்கொடியை நிறுவி நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கான கூட்டாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு புள்ளியில் இணையக்கூடிய நம்ம தொழிலாளி வர்க்கம் தான் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்க முடியும். அதில் தொழிலாளி வர்க்கத்தில் கூடிய அனைத்து தொழிலாளர் தோழர்களும் இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும். நாம் எல்லோரும் இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக வந்து ஒன்றிணையணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.